புதுசா வேலைக்கெல்லாம் போறேங்கற? சினிமா போறேன், எங்க அப்பா காசு கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு திட்டான். 4 காசு சம்பாதிக்க எனக்கு வக்கலையா, உங்களோட சேர்ந்து கெட்டு போறானா. இனிமேல் காசு கேட்டா காலை ஒடிச்சு காலை வேலை திணிச்சுருவானா. பெரியவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உடனே நீ வேலைக்கு போயிடணுமா? வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் இந்த வெயில நீ வேலை செஞ்சா ரொம்ப கருத்து போயிடுவ. ரஞ்சிதம், நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே வேலைக்கு போக மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஒரு லெட்டர் வந்திருக்கு, போய் கொடுத்துரு. என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற. என்ன வேலை வாங்க, வேலை வாங்க, வேலை ராஸ்கல். டேய் சார், ஐயோ, யாரா வாங்குது? நான் இல்ல சார், கொஞ்சம் கதவு திறந்து பிடிக்கிறீங்களா? மறுபடியும் சார், இவன் தான் சார், தெரியாம அடிச்சா சார். கொஞ்சம் பிடிக்கிறீங்களா சார்? இதை போடுறா சார், இதை கொஞ்சம் பிடிங்க சார். இதை போடுறா. வண்டியில அடச்சி கேவலமா அடிக்காத, எந்திரி. ஒரு நோயாளியை பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? பாவம் இல்லையா? கால கொடுமை கதிரவா. தூக்கம் கண்ணில் வரவில்லை, சொப்பனம் காண வழியில்லை. நிறுத்துங்கடா. ஜெமினி கணேசன் மனசாட்சியே தனித்தனியா தான் வந்து வெறுப்பேத்தோம். டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னு ஒரே ஃப்ரேம்ல வந்து வெறுப்பேத்துறீங்களா? போங்கடா. நான் எந்திரிச்சு இங்க வர்றா, இப்படி உட்கார்ந்து என்கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுறா பாக்கலாம். உட்கார்ந்துட்டா உட்கார்றா நீயே. பாக்குறியா? பாத்துறலாம்டா அதையும். டேய், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே தெய்வம், ஓ கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா, குறுக்கே வந்ததம்மா, அட குறுக்கே வந்ததம்மா.